Taste the Daily. மக்கா, தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. விருதுநகர் பக்கம் அருப்புக்கோட்டையில் வேறு சாதி பெண்ணை காதலிச்ச காரணத்தால் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கார். இப்படி தான் சென்னையில் பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நடந்தது. அதுக்கு முன்னாடி ஈரோடு பக்கம் ஒரு கொலை நடந்தது. வேங்கை வயல் ஆரம்பித்த இந்த ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. சும்மா திராவிட மாடல்னு வடை சுட்டா போதுமா? நடவடிக்கை எடுத்தாதான கொஞ்சமாச்சும் பயம் இருக்கும். என்னமோ இதுக்கெல்லாம் எப்போ விடிவுகாலம் பிறக்குமோ தெரியல. சரி மக்களே, இன்னைக்கு உண்டான குறுஞ்செய்திகளை பாருங்க. நான் விரிவான செய்திகளை சொல்றேன். அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலைமையில் சென்னையில் திமுக விழா ஒன்று நடந்திருக்கு. அதில் கலந்துக்கிட்ட மக்கள் கடைசியாக வீட்டுக்கு போகையில் பிளாஸ்டிக் சேர்களை தூக்கிட்டு போயிருக்காங்க. பேமெண்ட் எதுவும் கொடுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஐயா ஸ்டாலினோட திராவிட மாடல் ஆட்சியை திமுக நிர்வாகி ஒருத்தர் குடும்பத்தோட வந்து கிழிச்சிட்டு போயிருக்காரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோட்டைக்கே வந்து சொல்லலாம்னு ஐயா ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா மனுஷன் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு சேலத்துல இருந்து கிளம்பி வந்து கிழிச்சிட்டு போறாரியா. ஊட்டியில ஒரு போலீஸ்காரர் கஞ்சா வியாபாரியா மாறி அதுக்கு பிற்பாடு போலீஸ் கிட்ட சிக்கி இருக்காரு. கஞ்சா வித்து செட்டில் ஆகலாம்னு நினைச்ச காக்கி சட்டக்காரர் சிக்கின அதே சமயத்துல கன்னியாகுமரி பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பைய கஞ்சா வித்து சிக்கி இருக்கான். கள்ளச்சாராயம் பத்தி தான் பேச மாட்டேங்கிங்க. கஞ்சாவை பத்தியாவது திமுக கூட்டணி கட்சிகள் பேசுமா? ஏன்னா பெரும் பிரச்சனையா போதப்பா. கூட்டுறவு அமைப்புகள் மூலமா 1 லட்சம் கோடி ரூபா கடன் கொடுக்க போறோம்னு விளம்பர கும்பல் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. எங்க இருந்து 1 லட்சம் கோடி வரப்போகுதுன்னு தெரியல. 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. குறுஞ்செய்திகளை பார்த்தோம். வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஐயா ஸ்டாலின் கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டுக்காம அடுத்தடுத்த பிரச்சனைகளை பேசி மக்களை திசை திருப்பலான்னு நினைக்கிறார். அதுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாடக கும்பல் போடுற நாடகத்தை பார்த்து ஜனங்க ஏமாந்துடக்கூடாது. ஏன் சொல்றேன்னு இந்த செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்கா, விளம்பர ஆட்சியில போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிட்டு. கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் எப்படி இறந்தாங்கன்னு கேட்டா இறந்தவங்களுக்கு காசு கொடுத்தாச்சு, நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு ஐயா ஸ்டாலின் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. திமுக கூட கூட்டணியில இருப்பாங்களே பெரிய சமூக நீதி போராளிகள், அந்த கும்பலும் திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, கள்ளச்சாராயத்தை விடுங்க, கஞ்சா நடமாட்டம் அதிகமா இருக்கே, அதுக்கு இந்த கும்பல் என்ன பதில் சொல்லும்? அதுக்கும் அதிகாரிகளையே குத்தம் சொல்லுவாங்களா? ஊட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரு காவலர் ஒருத்தர் பேரு சவுந்தரராஜ் அண்ணாச்சி கஞ்சா வியாபாரம் பண்ணியிருக்கார். இந்த ஆட்சியில தான் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு கஞ்சா வியாபாரம் பண்ணியிருக்கார். இந்த சவுந்தரராஜுக்கு சில காவலர்கள் உடந்தையா உதவியா இருந்ததா சொல்லுதாங்க. கன்னியாகுமரி பக்கம் சுசீந்திரம் இருக்குல்ல, அங்க கஞ்சா, போதை மாத்திரைகள், போதை ஊசிகளை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சின்ன பையன் அரெஸ்ட் ஆயிருக்கான். கூடவே ஒரு 6 பேர் கைதாயிருக்காங்க. அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து 100 கிராம் கஞ்சா, 87 போதை மாத்திரைகள் கிடைச்சிருக்கு. இந்த கொடுமையெல்லாம் ஒரு பெரிய கொடுமை சென்னை காட்டுப்பாக்கம் பக்கம் நடந்திருக்கு. அங்கெல்லாம் கஞ்சா வியாபாரம் செமஜோரம் நடக்குதான். கஞ்சா போதை இளைஞர்கள் பெண்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்களாம். அந்த ஏரியாவில் போலீஸ்கிட்டயே வம்பு பண்ணுதாங்கப்பா. போலீஸ் கண்ணு முன்னாடியே சிசிடிவி எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. அப்ப பாருங்க நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. திருப்பூர் பக்கம் ஆந்திராவில இருந்து கஞ்சா கொண்டாந்து வியாபாரம் பண்ணுதாங்க. அப்படி பண்றதுல ஒரு குரூப் மட்டும் சிக்கி இருக்கு. அவங்ககிட்ட இருந்து 1.5 லட்சம் மதிப்புள்ள 7 கிலோ கஞ்சா சிக்கி இருக்கு. கள்ளச்சாராய சாவுக்கு சில அதிகாரிகளை கை காட்டுறீங்க. இந்த கஞ்சா புழக்கத்துக்கு யாரை கை காட்டுவீங்க? போதை மாத்திரை, வெளிநாட்டு போதை பொருள் எல்லாம் வருது, அதுக்கு யார் பொறுப்பு? அதிகாரிகளை கையாள தெரியாத அரசாங்கம் தான் பொறுப்பு. பாப்போம், கூட்டணி தர்மங்கிற பேர்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யற கும்பல்
எப்பதான் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிட்டுன்னு ஒத்துக்கிடுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 15 வருஷமா திமுகவில் இருக்க ஒரு உடன்பிறப்பு குடும்பத்தோட தலைமைச் செயலகத்துக்கு வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நிக்கிறாரு. இது திராவிட மாடல் ஆட்சியா? இந்த ஆட்சியில ஜனநாயகம் இருக்கா? இந்த ஆட்சியில திமுக காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு இந்த செய்தியில பாருங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கம் இருக்கிற பச்சனம்பட்டியில வெங்கடாச்சலம்னு ஒரு திமுக நிர்வாகி இருக்காப்படி. இவருக்கு 4 மகள்கள் இருக்காங்க. இந்த திமுக நிர்வாகி வெங்கடாச்சலத்துக்கும் அதே ஊர்ல இருக்கிற சின்னப்பன் அப்படிங்கிறவருக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால சின்னப்பன் அடியாட்களோட வந்து வெங்கடாச்சலத்தோட 4 மகள்களை அடிச்சிருக்காரு. இது சம்பந்தமா விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லி திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காராம். முதலமைச்சர்கிட்டயே மனு கொடுத்தும் புண்ணியம் இல்லைன்னு புலம்புதாரு. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றாரு, கட்சி கடைக்கோடி தொண்டனை கடைசி வரை காப்பாற்றணுங்கிறான். கட்ட பஞ்சாயத்து பேசுற இந்த நிகழ்வு வந்து ஓஎம் ரமேஷ் ஒன்றிய செயலாளர், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஓஎம் ரமேஷ் அவனுக்கு தெரியுங்க ஐயா. நகர செயலாளர் ரவிச்சந்திரனுக்கு தெரியுங்க ஐயா. மாவட்ட செயலாளர் மத்திய மாவட்ட ராஜேந்திரனுக்கு தெரியுங்க ஐயா. கேட்டால் என்னங்கிறான் தெரியுமாங்க ஐயா, நான் வேற ஜாதி கட்சியிலிருந்து வந்தவன், திமுகவுக்கு நான் சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு சட்டப்படி நான் சந்திச்சு ஜெயிச்சு கொடுக்க நான் வரலங்கிறாங்க ஐயா. இது சமயமாக நான் தலைமை கழகம் அண்ணா அறிவாலயத்தில் 4 மனு கொடுத்துருக்குறேங்க ஐயா. 4 மனு கொடுத்துருக்குறேன். தளபதி ஸ்டாலின் ஐயா அவர் கையிலேயே கொடுத்துருக்குறேங்க மனுவை. அவர் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இது என்ன நோக்கம் ஐயா? திராவிடல் மாடல் ஆட்சிங்கிறாரு, விடியல் ஆட்சிங்கிறாரு, மக்களுக்கான முதல்வருங்கிறாரு, பெண்களுக்கான மகளிர் சட்டம் 1000 ரூபாங்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டங்கிறாரு, 4 பொட்ட பிள்ளைங்களை அடிச்சு போட்டாரு. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு சட்ட ஒழுங்குங்கிறாரு. சட்ட ஒழுங்கு சைலேந்திர பாபு டிஜிபிங்கய்யா. டிஜிபிட்டே என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காலில் விழுந்து மனு கொடுத்தங்கய்யா. 2 ஆண்டு காலம் ஆகுது, இன்னும் போராடிட்டு இருக்கிறேன். மார்ச் 18ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா கார் முன்னாடி போராட்டம் பண்ணி நேராக மனு கொடுத்தேன். அதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சிருக்கிறேங்க ஐயா. நான் திமுக 15 ஆண்டு காலமாக உழைக்கிறேன். திமுகவில் இருக்கிற எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. 2.5 வருஷமா போராடுறேங்க. இந்த கட்சி வேணும் துணுங்க தூக்கி எஞ்சிருவோங்க. பாத்தீங்களாப்பு, மக்களோட பிரச்சனையை பூரா கேட்டு உடனே தீர்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றதெல்லாம் வெத்து பேச்சுன்னு இதுல இருந்தே தெரியுதா? ஐயா ஸ்டாலின் கிட்ட இந்த திமுக நிர்வாகி பல தடவை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லைன்னு சொல்றார். கட்சிக்காரங்க நிலைமையே இப்படி இருக்குன்னா பொதுமக்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆட்சி முழுக்க மக்களுக்கான ஆட்சியா இல்லை, அதான் உண்மை. மக்கா, இந்த திமுக நிர்வாகி விவகாரத்துல நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பு. மக்கா, எல்லாரும் ரெடியா இருக்காங்கப்பா. கவர்மெண்ட் 1 லட்சம் கோடி கடன் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையை முன்னேற்ற போதான். யாரையாது 2G காசான்னு கேட்கறது? இப்படியெல்லாம் கேட்டு நக்கல் பண்ணக்கூடாது. கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக தான் கடன் கொடுக்க போறாங்களாம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பத்தி பேச தைரியம் இல்லாத விளம்பர கும்பல் போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி வழக்கம் போல வெத்து அறிவிப்புகளை சட்டசபையில் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு பத்தி கேள்வி கேட்டா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருக்கு பதிலா போக்குவரத்து துறை அமைச்சர் பேசுறார். இடஒதுக்கீடு விவகாரம் பத்தி பேச வேண்டிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியையும் சபாநாயகரையும் கேலி கிண்டல் பேசிக்கிட்டு இருக்கார். சரி, இந்த கொடுமையெல்லாம் போகட்டும், அறிவிப்பு ஏதாவது ஒழுங்கா வருதான்னு பார்த்தா ஒரு அறிவிப்பு நடக்கிற அறிவிப்பு மாதிரி தெரியல. அமைச்சர் ஐயா பெரிய கருப்பன் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக கூட்டுறவு அமைப்புகள் மூலமா 1 லட்சம் கோடி கடன் கொடுக்க போறோம்னு சொல்றாரு. எப்படியே 1 லட்சம் கோடி? கவர்மெண்டே 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடியும் கடன் தான் வாங்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி கடன் கொடுப்பாங்க? 1 லட்சம் கோடி எங்க இருந்து வரும்? எப்படி கொடுக்க போறாங்க? யாருக்கு கொடுக்க போறாங்க? ஒரு தெளிவும் இல்லை. சரி, இவரோட அறிவிப்பு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா முதலமைச்சர் சொன்னது அதுக்கும் மேல 3 வருஷத்துல பல்வேறு அரசு துறைகள்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல சுமாரா ஒரு 65,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கோம்னு சொன்னாரு ஐயா ஸ்டாலின். அடுத்த 1.5 வருஷத்துல 75,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. 3 வருஷத்துல முட்டி மோதி 65,000 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சிருக்குன்னு சொன்னா எப்படி இவங்களால அடுத்து வர்ற 1.5 வருஷத்துல 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும்? என்னமோ
அறிவிப்புகளை வெளியிடுறவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏற்கனவே நிறைய அறிவிப்புகள் வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருக்கு. அது மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. மக்கா, இந்த அறிவிப்புகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெத்து அறிவிப்பு தானா, இல்லை ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? உங்கள் பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. முன்னாள் திமுக நிர்வாகி, சர்வதேச போதைப்பொருள் வியாபாரி, திரைப்பட தயாரிப்பாளர், இப்படி பல பட்டங்களோடு இருந்த ஜாஃபர் சாதிக்க அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்காங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது பண்ணியிருக்காங்கய்யா. யார் யாருக்கு பரிமாற்றம் பண்ணார், எப்படி பண்ணார்னு விசாரணை நடக்கும். இனிதான் அதை பற்றின விவரங்கள் வரும். வர வர நாமும் பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியை இத்தோட முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.